எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாத ராசி பலன்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோங்க. இந்த காலகட்டம் என்னென்ன மாற்றங்களை தரப்போகுது, எதெல்லாம் சாதகமாக இருக்குது, எதெல்லாம் சாதகமற்ற தன்மையில் இருக்குன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பாக்கியஸ்தானம் ரொம்ப வலுவா இருக்குங்க. அதனால கண்டிப்பா நிறைய பாக்கியங்கள் இந்த மாதம் உங்களுக்கு தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம். மன ரீதியாகவும் ரொம்ப தைரியமா இருப்பீங்க. எதையுமே தைரியமா அணுகி வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கும். அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெளிவா பார்க்கலாம் வாங்க. மிதன ராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன். மிதன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசியா வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மிதன ராசியில மிருகசீரிஷம் 3 மற்றும் 4ஆம் பாதமும், திருவாதிரை முதல் 4 நட்சத்திர பாதங்களையும், புனர்பூசம் முதல் 3 நட்சத்திர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மிதன ராசி. மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது இந்த மாசத்திய முதல் பகுதியில ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும் சேர்க்கை பெற்று ராசிநாதன் பார்வை செய்கிறார். ரொம்ப 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 சிறப்பான ஒரு அமைப்பு, உன்னதமான ஒரு அமைப்பு, நல்ல ஒரு ஏற்றமான ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா புதன் ராசியை பார்க்கும்போது மனம் உடல் ரெண்டுமே சிறப்பா இருக்கும். சரி, ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க, மகிழ்ச்சியா இருப்பீங்க, தைரியமா இருப்பீங்க, தன்னம்பிக்கையோடு இருப்பீங்க. சரிங்களா? எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டோட வாழ்க்கையை வந்து அணுகுகின்ற ஒரு தன்மையை இது வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த வருஷத்துடைய ஸ்டார்டிங்கே ரொம்ப நல்லா இருக்கு மிதனத்தை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. ராசிநாதன் அந்த அளவுக்கு வலுவா இருக்கார். ரெண்டாவது விஷயம், சூரியனோட புதன் சேரும்போது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புத்திசாலித்தனம் அதிகரிக்கும். எதையுமே உங்களோட புத்திசாலித்தனத்தின் மூலமாக அணுகி ஜெயிக்கின்ற ஒரு தன்மையை இது வந்து கொடுக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாம முயற்சிகள் கண்டிப்பா வெற்றி பெறுங்க. எடுத்த காரியத்துல ஜெயிச்சு காமிப்பீங்க. ஒன்னு எடுத்தா அதை முடிச்சுதான் அடுத்த வேலையை பார்க்க போவீங்க. ஸோ அந்த அளவுக்கு எதையுமே பார்த்தீங்கன்னா ஒரு காரியத்தை முடிச்சு அது காரியம் முடியுங்க. அந்த விட்ட குறை தொட்ட குறையை எதுவும் விட மாட்டீங்க. அதே மாதிரி குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் மெல்ல மெல்ல தீர ஆரம்பிக்கும். அதாவது இந்த மாசம் 2வது பகுதியில இருந்து. ஏன்னா செவ்வாய் வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துல இருந்து ராசிக்குள்ள வந்துருவார். செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் தான் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை கொடுப்பார், கருத்து வேறுபாடுகளை கொடுப்பார், ஒற்றுமையை குலைப்பார். சரி, அதுதான் விஷயமே மிதுனத்தை பொறுத்த வரைக்கும். 2ல நீச்சம் பெற்ற செவ்வாய் வக்ரம் பெறதுனால கடந்த டிசம்பர் மாதமும் சரி, இந்த ஜனவரி மாதத்தின் முதல் பகுதியும் சரி, கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும் எல்லா மிதனராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும். அதனால பேச்சை குறைச்சிக்கிட்டாவே சிறப்பா இருக்கும். தேவையில்லாத விஷயத்துல நீங்க மூக்க நுழைக்காம இருந்தாவே போதும், நீங்க பிரச்சனைகளை மாட்டாம இருப்பீங்க. சரிங்களா? நீங்களா வாலண்டரியா போய் தான் பிரச்சனைகளை மாட்டுவீங்க. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பிரச்சனை தான், அந்த பிரச்சனையை விட்டு கொஞ்சம் விலகி இருக்கிறது சிறப்பு. அதற்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 7ஆம் இடத்துல புதன் சூரியன் சேர்க்கை இருக்கிறதுனால கொஞ்சம் வாழ்க்கை துணையார் சம்பந்தப்பட்ட வழியில சில முன்னேற்றங்கள், அவங்களால சில ஆதாயங்கள் கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்குங்க. நட்பு வட்டாரங்கள் பெருக ஆரம்பிக்கும். நண்பர்களால் சில நல்ல விஷயங்கள், அவங்களால நல்ல ஒரு ஏற்றங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல வந்து கேது அமர்ந்து, கேது வந்து குருவுடைய பார்ல இருக்கிறது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதி நல்ல ஒரு முன்னேற்றங்கள், ஸ்டடீஸ்ல வந்து இன்வால்மெண்ட்டோட நான் வந்து கொண்டு போறது, ஒரு குரோத்தை உண்டு பண்ணி கொடுக்கறது, நிறைய வந்து அகல விடுறத விட ஆழ உணர்ன்ற எண்ணத்தை அதிகப்படுத்தி கொடுக்குங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்களை தேடி தேடி போய் கத்துப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதுல சில தடைகள் தாமதங்கள் ஏற்படும். சரிங்களா? படிக்கிறதுல கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் வரும். அதை தாண்டி நீங்க ஜெயிச்சு காமிப்பீங்க. அதுதான் முக்கியமான விஷயம். சரிங்களா? எந்த தடைகள் வந்தாலும் சரிங்க, இந்த தடைகளை வந்து ஏணிப்படிகளா மாத்தி அது மேல ஏறி ஜெயிச்சு காமிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 5வது சொல்லப்படக்கூடிய சுக்கிரன் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறது சிறப்பு. கூட பாக்கியாதிபதியோட சேர்ந்து இருக்கிறது சிறப்பு. குலதெய்வ அனுகிரகம் நிச்சயமா உண்டு. பூர்வ புண்ணிய சார்ந்த விஷயங்கள் சிறப்பா அமைந்த முடியும். குறிப்பா பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வழக்குகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா அமைந்து முடியும். அதே மாதிரி அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு முழுமையா கை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஏன்னா 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டம் தருகின்ற கிரகம். சரிங்களா? அவர் வந்து பாக்கியத்தில் அமர்ந்து பாக்கியாதிபதியோடு சேரும்போது கண்டிப்பா நல்ல பாக்கியங்களை, எல்லா விதமான சகல சௌகாரியங்களையும் வந்து அனுபவிக்கின்ற ஒரு தன்மையை வந்து இது வந்து கொடுக்க முடியுமே சொல்லலாம். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி இந்த டைமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை ரீதியா நீங்க தனியார் துறையில் வேலை செய்யணும் சரிங்க, அரசு சார்ந்த துறையில வேலை செய்யலாம் சரிங்க, ரொம்ப நாளா உங்களுக்கு கிடைக்காம இருந்த பதவி உயர்வு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ப்ரமோஷன் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைக்குங்க. நல்ல ஒரு ஏற்றங்கள் வாழ்க்கையில உருவாக்குங்க. அதிர்ஷ்டத்தின் மூலமாக முன்னேறுகின்ற ஒரு தன்மை இது வந்து உண்டு பண்ணி கொடுக்குங்க. குறிப்பா லாட்ரி, ரேஸு, பந்தயம், ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங்கு, ஆன்லைன் சம்பந்தப்பட்ட பிசினஸ் இதெல்லாம் வந்து இறங்கினாலும் சரிங்க, கண்டிப்பா வந்து வெற்றி கொடி நாட்டுகின்ற ஒரு தன்மையா இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு டைம் நல்லா இருக்கு. சரிங்களா? ஒரு திரிகோணாதிபதியும் இன்னொரு திரிகோணாதிபதியும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்திருந்து ராசி அதிபதி கேந்திரம் மீறி இருக்கிறது சிறப்புங்க. ரொம்ப நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி திருமணம் ஆனவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பா கிடைத்தே தீருங்க. நல்ல ஒரு செய்தி காத்துட்டு இருக்கு. ரொம்ப நாளா வந்து குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்க வந்து இயங்கிக்கிட்டு இருக்கீங்க.
அப்படின்னா கண்டிப்பா நல்ல ஒரு குட் நியூஸ் காத்துட்டு இருக்குங்க உங்களுக்கு இந்த டைமை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல வக்ரமா இருக்கிறதுனால எப்படி சொன்ன மாதிரி பேச்சுல மட்டும் நீங்க வந்து கவனம் செலுத்தினா சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி வருமானம் ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனா எவ்வளவுதான் வருமானம் வந்தாலும் கூட மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிற வரைக்கும் செலவுகள் அப்படின்றது கண்டிப்பா தான் இருக்கும். கையில காசு நிக்கிறது கொஞ்சம் குதிரை கொம்பா தான் இருக்குங்க. எவ்வளவு வந்தாலும் அப்படியே செலவாயிட்டே போகும். ஒரு பக்கம் வர மாதிரி தெரியும், இன்னொரு பக்கம் பார்த்தா டக்குன்னு காசு கரைஞ்சிரும். ஏதோ ஒரு வகையில ஒரு திடீர் செலவுகளால பணத்தை வந்து விரயம் பண்ணக்கூடிய ஒரு தன்மைக்கு தள்ளப்படுவீங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் 7ஆம் அதிபதி 12ல மறைந்தாலும் கூட புதனும் சூரியனும் 7ஆம் இடத்துல இருக்கிறதும் சுக்கிரன் 3 அதாவது ராசிக்கு பாக்கியத்தில் அமர்ந்தும் 7ஆம் இடத்துக்கு 3ல இருக்கிறதாலையும் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓரளவுக்கு நல்ல ஒரு ஏற்றங்களை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும். திருமண வாழ்க்கை ஓரளவுக்கு சாதகமா அமைந்து முடியும் அப்படின்னு சொல்லலாம். என்ன ஒண்ணு, இந்த மார்க் 2வது பேர் இருந்தால் குடும்ப வாழ்க்கை ஓரளவுக்கு மெல்ல மெல்ல மாற்றங்களை சந்திக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் சுமார் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி இந்த பாக்கியத்துல சனி சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறது வந்து ரத்த பந்தம் சார்ந்த உறவுகளால சில முன்னேற்றங்கள், நல்ல ஒரு ஏற்றங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். தந்தை சம்பந்தப்பட்ட வழியில தந்தையால் சில முன்னேற்றங்கள், தந்தைக்கும் உங்களுக்கும் இடையே இருந்த பிரச்சனைகள் கருத்து சரியாகும். அதே மாதிரி அப்பாவுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த உடல் உபாதைகள் கண்டிப்பா சரியாகும். அதே மாதிரி தாயோடைய ஆரோக்கியத்துல இருந்த பிரச்சனைகளும் கண்டிப்பா சரியாகும் அப்படின்னே சொல்லலாம் இந்த டைமை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றங்களை தருகின்ற ஒரு காலகட்டமா இந்த காலகட்டம் இருக்கு. அதே மாதிரி 10ஆம் இடத்துல ராகு இருக்கிறது சிறப்பு. வேலைக்கு முயற்சி பண்றீங்களா, கண்டிப்பா நல்ல ஒரு வேலை கிடைக்கும். அதே மாதிரி வேலையில ஒரு மாற்றத்துக்காக நீங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க, ஜாப் சேஞ்ச் பண்ணணும், ஸ்கிப் பண்ணிட்டு வேற ஒரு வேலைக்காக நான் முயற்சி பண்ண போறேன் அல்லது அப்ராட் போக போறேன்ற சொல்லிட்டு நீங்க வந்து யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா தாராளமா முடிவெடுங்க, கண்டிப்பா சாதகமா அமைஞ்சு முடியுங்க. ஸோ வேலை தொழில் போன்ற ஜீவன விஷயங்கள் அனைத்திற்கும் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஒரு சாதகமா கண்டிப்பா அமையுங்க. வாழ்க்கையில என்னென்ன பாக்கியங்கள்லாம் கிடைக்காம இருக்க எல்லா விதமான சகல பாக்கியங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல கிடைக்கும். சரிங்களா? ஸோ இவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய இருக்கு. நெகட்டிவான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2ல செவ்வாய் இருக்கிறது தப்புங்க. சரிங்களா? பேச்சை கொஞ்சம் கவனமா, அதாவது பேச்சுல தான் கவனம் தேவை. பேச்சை குறைச்சிக்கிட்டாவே சிறப்பா இருக்கும். 2வது விஷயம் என்னன்னா, சுக்கிரன் சனியோட சேர்க்கை பெறும்போது கொஞ்சம் எதிர்பாலம் சம்பந்தப்பட்ட நபர்கள் கிட்ட கொஞ்சம் கவனம் தேவை. சரிங்களா? குறிப்பா காதல் வாழ்க்கையில இருக்கிறவங்க கொஞ்சம் காதல் வாழ்க்கையில கொஞ்சம் கவனம் தேவை அதிகமா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? தேவையற்ற வீண் சகவாசங்களால பிரச்சனைகள் கண்டிப்பா ஏற்படும். அப்போ கொஞ்சம் பொறுமையா நிதானமா எதையுமே நீங்க கையாளுறது சிறப்பா இருக்கும். ஆண்களா இருந்தா பெண்கள் சார்ந்த விஷயத்தையும், பெண்களா இருந்தா ஆண்கள் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமா நீங்க இருந்துக்கிட்டா சிறப்பா இருக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது இருக்கிறதுனால இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வீடு மனை வாகன வசதி நீங்க அமைச்சுக்கிறதுக்காக முயற்சி பண்ணும்போது அதுல சிறு சிறு தடைகள், சில தாமதங்களை கொடுத்து அதன் பிறகுதான் வந்து இது வந்து ஏற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி வேலை ரீதியா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அவ்வப்போது சின்ன சின்ன அலைச்சல்கள் அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். ஸோ அதை நீங்க பொருட்படுத்தாம உங்களோட முயற்சி நீங்க வந்து மேற்கொண்டு நீங்க வந்து நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு சொல்லிட்டு நீங்க போகும்போது கண்டிப்பா வாழ்க்கையில வெற்றி பெற முடியும். இந்த ஜனவரி மாதமும் பாத்தீங்கன்னா மிதுன ராசிக்காரர்கள் நல்ல ஒரு ஏற்றத்தை கண்டிப்பா உண்டு பண்ணி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க. ஸோ எல்லா வகையிலையும் பாத்தீங்கன்னா நிறைய சாதகமான விஷயங்கள் தான், பாசிட்டிவான விஷயங்கள் தான் அதிகமா இருக்கு. அதே மாதிரி குரு 12ஆம் இடத்துல இருக்கனால நான் சொன்ன மாதிரி பிறந்த இடத்தை விட்டு சொந்த ஊரை விட்டு வெளிநாடு போறது, வெளியூர் போறது சார்ந்த விஷயங்கள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சாதகமா அமைந்து முடியுங்க. குறிப்பா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களுக்காக சுற்றுலா மாதிரி போயிட்டு வருது. ஸோ இது சார்ந்த விஷயங்களுக்காக அதிக முக்கியத்துவம் தருவீங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும். அதற்கடுத்து சந்திராஷ்டம நாட்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஜனவரி மாதம் 11ஆம் தேதி இரவு 11:05 முதல் ஜனவரி மாதம் 13ஆம் தேதி இரவு 11:30 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் சந்திரன் உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துல மறைவு பெற்ற தன்மையில இருப்பார். சரிங்களா? ஸோ 8ஆம் இடத்துல சந்திரன் மறைவு பெறும்போது செவ்வாயினுடைய பார்வையை வாங்கியிருப்பாருங்க. ஸோ அப்போ கொஞ்சம் வந்து இந்த காலகட்டங்கள்ல மனம் உடல் ரெண்டுமே தடுமாறும். சரிங்களா? மன ரீதியா சில குழப்பங்கள் ஏற்படும். குறிப்பா காதல் வாழ்க்கையில இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். குடும்ப வாழ்க்கையிலும் கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வந்து விலகும். ஸோ கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும். அதே மாதிரி பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணுங்க. முக்கியமா பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், டாக்குமெண்ட் சார்ந்த விஷயங்கள் ஏதாவது கைமாற்ற போறீங்கன்னா ஸோ இந்த நாட்கள்ல பெரும்பாலும் தவிர்க்கிறது சிறப்பா இருக்கும் மிதனத்தை பொறுத்த வரைக்கும். ஸோ முக்கியமான விஷயங்கள் தவிர்க்கிறது நல்லா இருக்கும். அதே மாதிரி ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுங்க. நிறைய கோவில்களுக்கு போயிட்டு வாங்க. சந்திராஷ்டம நாட்கள்ல கண்டிப்பா பெரிதளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காம ஓரளவுக்கு ஏற்றத்தை கண்டிப்பா கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாங்க.